ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, தமிழில் வந்து பேரா கொடுத்துருந்தாங்க இந்த டைமு. அதை வந்து சேட்டோன்னு சொல்லிட்டு SEATO, சவுத் ஆசியாவோட ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இது வந்து நேட்டோ மாதிரி இருக்கும் சார். இதையை பற்றி வந்து அவங்க வந்து தமிழில் வந்து பேரா கொடுத்துருந்தாங்க. இதை வந்து இங்கிலீஷில் மாற்ற சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சேட்டோன்னா என்ன, அதோடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர், அதோடைய நோக்கம் என்ன, இதுக்கும் நேட்டோவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கொஷினுங்க சார். மொத்தம் 12 கொஷின் வந்து இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு கொஷினுங்க சார். மொத்தம் 32 பேஜஸ் இருந்துச்சுங்க சார். இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின் சார். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து தமிழில் இருந்துச்சு. இது நம்ம வந்து இங்கிலீஷில் மாற்றுற மாதிரி இருந்துச்சுங்க சார். ரெண்டாவது கொஷின் இங்கிலீஷில் இருந்துச்சுங்க. நம்ம இதை தமிழில் மாற்றுற மாதிரி இருந்துச்சுங்க சார். ரெண்டாவது கொஷின் என்னன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தாங்க சார் இருந்துச்சு. மரங்களுடைய பயன்கள் என்ன, ட்ரீயோட பெனிஃபிட்டு, ட்ரீயோட மெடிசினல் பெனிஃபிட்டு, ட்ரீயோட என்விரான்மெண்டல் பெனிஃபிட்டுங்க சார். இது வந்து ரெண்டாவது விஷயங்க சார். இது வந்து 2 டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சிருச்சுங்களா. மூணாவது என்ன அப்படின்னா வந்து சுருக்கி வரைதல். சுருக்கி வரைதல் பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு சம்மந்தமாக 4 பேராகிராஃப் கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து 2 பேஜ் கொடுத்துருந்தாங்க சார். மொழிபெயர்ப்பு வந்து 32 லைன் இருந்துச்சுங்க சார். மொழிபெயர்ப்பில் நம்ம வந்து 32 பேஜுங்கிறனால 1/3னா 10 லைனுக்குள்ளே முடிக்கிற மாதிரி வந்துருந்துச்சுங்க. மொழிபெயர்ப்புனா என்ன, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது வந்து தமிழுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது, பிற மொழிகள் பிற மொழியோட நூல்கள் எப்படி தமிழில் மொழிபெயர்க்கப்படுது, தமிழோட திருக்குறள் எப்படி வந்து இன்னொரு லாங்குவேஜில் மொழிபெயர்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க சார். 3 விஷயம் ஆச்சுங்க சார். 4வது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து விரிவாக்கம் செய்து எழுதல். இது வந்து பார்த்திங்கன்னா 3 பேஜ் கொடுத்துருந்தாங்க சார் நம்மளுக்கு. இது வந்து எதை பற்றி வந்துருச்சுன்னா மரங்கள் பற்றி தாங்க சார் வந்துருந்துச்சு. இந்த டைம் நமக்கு கேட்ட கொஷினில் 2 கொஷின் வந்து மரங்கள் பற்றி கேட்டிருந்தாங்க சார். மரங்களுடைய சுற்றுச்சூழல் தாக்கம், மரங்கள் வந்து கட்டுமான பொருட்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, மரங்கள் வந்து பள்ளியில் ஏன் நடணும், மரங்கள் வந்து நடுறதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், மரங்களும் பருவகால வேறுபாடுகளும், இந்த மாதிரி ஹைஃபனாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து 4வது கொஷினுங்க சார். 4வது கொஷின் விரிவாக்கி எழுதல், அதுவும் மரங்கள் பற்றி தான் சார் வந்துருந்துச்சு. 5வது கொஷின் வந்து திருக்குறளுங்க சார். திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கமுடைமை பற்றி ஒரு அதிகாரம், அன்புடைமை பற்றி ஒரு அதிகாரம், திருக்குறள் வந்து ஏன் வந்து பொதுவியல் இலக்கணமாக வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அதிகாரம். மொத்தம் 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஊக்கமுடைமை, அன்புடைமை, திருக்குறள் பொதுவியல் இலக்கணம், பொதுமை இலக்கியம் அப்படின்னு வந்து ஏன் வந்து கூறப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. 4வது கொஷின் எனக்கு ஞாபகம் இல்லைங்க சார். அதாவது திருக்குறள் அந்த 15 மார்க் கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து திருக்குறள் வந்து ஏன் பொதுவியல் இலக்கியமாக திகழ்கிறது அப்படிங்கிறதுக்கும், 2வது வந்து அன்புடைமை அதிகாரத்திலிருந்து வந்து சிறப்புகளையும், 3வது ஊக்கமுடைமை அதிகாரம் அதை பற்றியும் கேட்டிருந்தாங்க சார். மொத்தம் 5 கொஷின் வச்சுக்கலாம் சார். 6வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈன்னு சொல்லி 3 கொடுத்துருந்தாங்க. என்னென்னா வந்து கடிதம் எழுதுதல். என்னென்னா தமிழாசிரியர், அதாவது தமிழில் வந்து நூல்கள் எழுதி சிறந்த நூலாசிரியர்களுக்கு நம்ம வந்து விருது கொடுத்துருந்துருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி விருது பெற்ற நூல் ஆசிரியர்களுக்கும் அப்புறம் வந்து பதிப்பகத்தாருக்கும் வந்து பரிசு தொகையை வழங்க கோரி நம்ம வந்து தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனருக்கு வந்து கடிதம் எழுதணுங்க சார். இது வந்து கடிதம் வழங்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் இருந்துச்சு. 2வது கொஷின் என்னவா இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மை காக்கும் 48. இதுக்கு வந்து ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்து இந்த அறிக்கை எப்படி செயல்படுகிறது, நம்மை காக்கும் 48 தமிழ்நாட்டில் எப்படி செயல்படுகிறதுன்னு ஒரு அறிக்கை வந்து முதல்வருக்கு தயார் செய்யன்னு சொல்லியிருந்தாங்க. 3வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேச்சு போட்டி, திருக்குறள் பற்றி ஒரு பேச்சு போட்டி, திருக்குறள் சம்மந்தமாக ஒரு பேச்சு போட்டி நடக்க இருக்குது. இதை பற்றி ஒரு அறிக்கை தயார் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ மொத்தம் 3 ஃபார்மேட்டுங்க சார். இதில் வந்து அரசாணை கேட்கவே இல்லை. ஒன்லி லெட்டரும் அறிக்கை தயார் செய்யுங்கிறது 2 கொஷின் வந்துருந்துச்சு. நம்மை காக்கும் 48க்கு ஒரு அறிக்கை, திருக்குறளுக்கு ஒரு அறிக்கைங்க சார். இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சுங்க சார். அதில் ஜியோ கேட்கல, ப்ரெஸ் ரிலீஸ் கேட்கல, சர்க்குலேஷன் கேட்கவே இல்லைங்க சார். இது மட்டும் கொஞ்சம் நமக்கு ஃபார்மேட் தெரியாமல் இருந்தால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலான கொஷினுங்க சார். எப்படின்னா வந்து சடுகுடு, மடமட, கலகலை, இந்த டைம் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இரட்டை கிளவி மாதிரி தாங்க சார் வந்துருச்சு. சொற்றொடரில் வந்து அமைத்து எழுதணும்னு சொல்லும்போது மடமட, கலகலை, சடுகுடு அந்த மாதிரி வந்து இருந்துச்சுங்க சார். அப்புறம் சந்திப்பிழைகளை நீக்கி எழுதுகிறது வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. அதுவும் வந்து அன்னப்பறவைக்கு வந்து 2 இந்த 3 சொல்லி எண் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. எதிர்மறை வாக்கியமாக கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம வாக்கியத்தில் அமைத்து எழுதுகிற 2 டைப்பில் கேட்டிருப்பாங்க இல்லைங்க சார். சடுகுடு, மடமட, கலகலை, அதை தாண்டி வந்து கல்வி கேள்வி இந்த மாதிரி வந்து இருக்கும் இல்லைங்களா. கல்வி கேள்வி, அப்புறம் வந்து நட்ட நடுவில் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க சார். அப்புறம் வந்து அவ்வளோதாங்க சார். மொத்தமாக 12 கொஷினுங்க சார். இதுதாங்க சார் வந்துருந்துச்சு ஓவராலாகவே.